நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. ஹார்மூஸ் நீரிணை மீண்டும் முடக்கம், அமெரிக்கா ஈரான் மோதல் எப்படி உச்சத்தை எட்டியது அப்படின்னு தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அது தொடர்பாக இன்றைக்கி நம்முடன் விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் மேனாள் அரசியல் பிரிவு அதிகாரி கண்ணன் நம்மோடு இணைகிறார். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் பிருத்வி. சார், இந்த போர் ஏன் மீண்டும் ஒரு உச்சத்துக்கு வருது? ரெண்டு தரப்பும் கடுமையாக தாக்கிக்கிறாங்க. நேற்றிரவு அமெரிக்கா கடுமையான தாக்குதல் ஈரான் மேலே நடத்தியிருக்கு, அதே போன்று பதில் தாக்குதல் ஈரான் நடத்தியிருக்கு. ஏன் இப்போ இது உச்சத்தை நோக்கி நகருது? இல்லை, ஜூன் 17 ஒரு 14 அம்ச ஒப்பந்தம், இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் 60 நாளுக்கு கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கமே ஹோர்முஸ் நீரிணையை போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சுதந்திரமாக உலக வர்த்தக போக்குவரத்துக்கு, கப்பல் போக்குவரத்துக்கு திறக்கணுன்றது. அது நடந்துச்சு, வேகமாக நடந்துச்சு. முன்னாடி போருக்கு முன்னாடி ஒரு 138 கப்பல்கள் ஒரு நாளைக்கு அந்த நீரிணையை பயன்படுத்தினாங்க. இது திறந்த பிறகு ஒரு 72 கப்பல்கள் வரைக்கும் ஒரு நாள் அதை பயன்படுத்துகிற மாதிரியெல்லாம் அமைஞ்சது. போக்குவரத்து சீரமைஞ்சிட்டே வந்துட்டு இருந்த நேரத்தில், ஏன்னா ஏன் பழைய நிலைக்கு இன்னும் வரலை அப்படின்னா, கடற்கண்ணி வெடிகளை ஈரானியர்கள் வைத்திருக்கிறார்கள், அதை அப்புறப்படுத்தணும். அந்த வேலை இன்னும் முடியலை. அது முடிஞ்ச பிறகு தான் பழைய நிலைக்கு போகும். இதற்கிடையிலேயே அந்த ஹோர்முஸ் நீரிணையில் 2 நாடுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஒன்று ஈரான், இன்னொன்று ஓமான். ஓமான் தெற்கு பகுதியில் இருக்குது. இந்த தெற்கு பகுதி வழியாக ஒரு கடல் பாதை இருக்குது. அது வழியாக அமெரிக்க சார்புடைய அல்லது பொதுவாக கப்பல்கள் பயணிக்கணுன்றது அமெரிக்கர்களுடைய விருப்பம். அமெரிக்க விருப்பம் மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு லண்டனில் ஒன்று இருக்குது. அந்த கடல்சார் தகவல் மையம், பல நாடுகள், உறுப்பு நாடுகள் உள்ள ஒரு மையம். அதுவும் இந்த வழியை தான் விரும்புது. ஏன் ஓமன் வழியை எல்லாரும் விரும்புகிறாங்க சார்? ஏன்னா அங்கே கடற்கண்ணி வெடிகள் கிடையாது முதல்ல. அது ஈரானிய கரைகள்லேருந்து தள்ளி இருக்குது. ரெண்டாவது இந்த காரணங்களால். பின்னாடி ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு சிக்கல் வந்தாலும் கூட இது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பானது அப்படின்ற எண்ணத்தில் ஈரானியர்கள் அவங்க வடிவமைச்ச ஒரு பாதை, அவங்க கரையோர பகுதிகளில் அந்த பாதை ஓடுது. அந்த பாதையில் தான் எல்லா கப்பல்களும் போகணும்ன்ட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க தொடக்கத்தில் இருந்தே, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு. அந்த நிலையில் பாதி கப்பல்கள் இந்த பக்கமும் பாதி கப்பல்கள் அந்த பக்கமும் போகிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு பலமுறை அவர்கள் அறிவுறுத்தியும் கூட அது நிற்கலை. ஒரு 10 நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 3 சரக்கு கப்பல்கள், ஒரு கத்தாரி கப்பல், ஒரு சவுதி கப்பல், ஒரு லைபீரிய கொடி தாங்கிய கப்பல், இது 3 மேலேயும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். அதுதான் தொடக்கம். இந்த இடைக்கால ஒப்பந்தம் விழுந்ததுக்கு காரணம் அதுதான். அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் பதில் தாக்குதல், அதுக்கப்புறம் இவங்க திருப்பி அதற்கு பதில் தாக்குதல், அதுக்கப்புறம் சைப்ரஸ் கப்பல் ஒன்று தாக்குனது, அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகங்கள் 2 கப்பலை தாக்குனது. இப்படி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஒரு அறிவிக்கிறாரு. 20% பாதுகாப்புக்கான வரி அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுலேருந்து பின்வாங்குறாரு. பின்வாங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. இதனால் எனக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து பெரிய டீலெல்லாம் முடிஞ்சிருக்கு, நாம் பெரிய லெவலில் ஆதாயம் அடையிறோம் அப்படின்றாரு. அது உண்மையா சார்? உண்மையிலே இந்த டீலுக்காக தான் இந்த 20% போட்டாரா, இல்லை எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக போட்டாரா? அவர் அதிபர் ட்ரம்ப் ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாத்தையும் பேசுகிறவர். அவர் சொல்கிறதில் நம்ம ஒரு 80-90% நம்ம தள்ளுபடி பண்ணிடணும். அதனால் 80-90% கண்டிப்பாக அதில் எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு நமக்கு தெரியாது. 20% பாதுகாப்பு கட்டணம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் பயணத்தை ஏற்பாடு பண்ணி தரோம், அதுக்கு நீங்கள் ஒரு கட்டணம் தரணும் அப்படின்னு அவர் சொல்கிறது ஈரானியர்கள் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன நியாயம்? அது நியாயம் இல்லை. அதனால் அது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. வளைகுடா நாடுகள் தான் பெரும்பாலும் அதை பயன்படுத்துகிறாங்க அந்த நீரிணையை. அவங்கக்கிட்டேருந்து பல எதிர்ப்பு வந்துச்சு. ஃபோன் பண்ணி அவங்க பேசினாங்க அதிபர்கிட்ட. அதனால் அவர் என்ன பண்ணார், பின்வாங்கிட்டார். வாங்கின உடனே முகம் கவிழக்கூடாது இல்லையா, ஒரு முகம் கெட்டு போயிடக்கூடாது, முகம் கவிழக்கூடாதுன்றதுனால உடனே என்ன பண்ணார், அவங்க இந்த கட்டணத்திற்கு பதில் அமெரிக்காவில் முதலீடுகளை செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு காலம்தான் நமக்கு சொல்லும். இந்த 20% கட்டணம்னு அமெரிக்கா சொன்னதும்
இதுக்கு முன்னாடி ஈரான் சொன்னதும் உலக அளவில் நீர் போக்குவரத்து லாவுக்கு எதிரானது தானே சார் ஒரு சட்டம். ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் ஓஷன் வச்சுருக்கோம், இந்தியன் ஓஷனில் போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வரி போடுறோன்னு சொன்னால் நியாயமாக இருக்காதோ, அதே மாதிரி தானே அவங்க சொல்கிறதும் நியாயமாக இருக்கும். அதை எப்படி யூஎன் போன்ற அமைப்புகள்லாம் வழி நடத்துது, அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், உலகளாவிய கடல்சார் கழகம், அது ஐநாவினுடைய ஒரு துணை அமைப்பு. அதுதான் கடல் வாணிகம், கடல் வர்த்தகம், கடல் போக்குவரத்து இதற்கான விதிகளை தீர்மானம் பண்ணுறது. இயற்கையாக அமைந்த நீரிணைகளில் எந்த நாடும் அதை ஒட்டிய நாடுகள் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. வர்த்தகத்திற்கு கப்பல்களுக்கு சுதந்திரமாக அனுமதி தரணும். இப்போ பனாமா கால்வாய், சுவஸ் கால்வாய், அங்கெல்லாம் வந்து கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க. அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதெல்லாம் மனிதர்கள் வெட்டிய கால்வாய், இது செயற்கை கால்வாய்கள், இது இயற்கையாக அமைந்த கால்வாய். இங்கே ஈரானியர்களோ அல்லது ஒமானிகளோ எந்த விதமான சுங்கமோ கட்டணமோ வரியோ வாங்குவதற்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு இல்லை. இதை வந்து பல முறை இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இந்த போர் தொடங்கின பிறகு சொல்லிடுச்சு. இதுதான் சர்வதேச சட்டத்தினுடைய நிலை. அப்போ சர்வதேச சட்டப்படி மனிதனால் அமைக்கப்படாமல் இயற்கையாக வந்த ஒரு விஷயத்தில் வரி போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இதை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு நம்மளும் நம்புவோம். அதே மாதிரி இந்த வாரில் இப்போ அலி காமேனி அவரோட இறுதி சடங்கில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. பெரிய ஒரு கிராண்டு இதாக நடந்துச்சு. ஒரு தும்பியல் நிகழ்வுனாலும் அது பெரிய லெவலில் அவங்க பண்ணாங்க. அது மூலியமாக உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போர் ஆரம்பித்த மாதிரியே ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அது அங்கே ஈரானில் பொலிட்டிக்கலாக அங்கே ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சா? இல்லை, அதாவது பொதுவாக அது 6 நாள் நடந்துச்சு அந்த இறுதிச் சடங்குகள். அது ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே, ஒரு துன்பத்தை, துயரத்தை, இழப்பை பெரிதாக கொண்டாடக்கூடிய ஒரு மனப்பான்மை ஷியா இஸ்லாமிய வகுப்பில் உள்ளவர்களுக்கு இருக்குது. அவர்கள் இந்த துன்ப இயலை அவர்கள் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில், சாலைகளில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு மரணம் என்று அவர்கள் முழங்கியது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈரானை பொறுத்தவரையில் உள்ள வந்து அவங்க தலைமை வந்து சிதறண்டு இருக்கிறதா தான் தெரியுது. இந்த துன்ப நிகழ்வுக்கு, இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு இறந்த கமேனியினுடைய 3 மகன்கள் வந்தார்கள். ஆனால் அவருடைய வாரிசான மொஜ்தபா கமேனி வரவில்லை. அவர் வந்து வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலை இல்லை அப்படின்றது தான் மேற்குலக உளவியல் நிறுவனங்கள் நமக்கு, நுண்ணறிவு நிறுவனங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த சடங்கு 6 நாள் நடந்த இந்த சடங்கில் 4வது நாள் அப்போ தான் இந்த தாக்குதல்கள் தொடங்குச்சு. இது நடந்த பிறகும் கூட அமெரிக்கர்கள் அந்த சடங்கை அமைதியாக நடப்பதற்கு அனுமதித்தார்கள். அவர்கள் நினைச்சிருந்தா மஷாதில் அந்த நல்லடக்கத்தை அவர்கள் கெடுத்திருக்கலாம். ஏன்னா பல இராணுவ அதிகாரிகள் அங்கே இருந்தார்கள், பல உச்ச தலைவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. பல நாட்டு அதிகாரிகள் இருக்கும்போது அதை கெடுக்கிறது சரியா இருக்காது. இல்லை, உண்மை அவங்களுடைய அனுமதியோடு தான் இது நடக்குது. 4 மாதத்துக்கு பிறகு நடக்குது. அதை ட்ரம்ப்பே சொன்னார், நாங்கள் 1 வார காலம் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் இது அவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாட்டுக்கு வராங்க. ஈரானியர்கள் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அதிதீவிரவாதிகள் ஒரு தன்னிச்சையாக ஒரு செயலை செஞ்சு இந்த தாக்குதல்களை தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. இல்லை, என்னோட அடுத்த கேள்வியும் அதான் சார். அங்கே வந்து ஹார்ட்லைனர்ஸ் வந்து கை ஓங்குது. இப்போ ஏன்னா சிலர் வந்து சாஃப்டானா இந்த பிரச்சனையை டிப்ளமேட்டிக்காக முடிப்போன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து அமெரிக்கா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு, இதை வந்து எதிர்க்கணும்னு ஹார்ட்லைனர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்லைனர்ஸ் பண்ணதாக சொல்லப்படுறாங்க. அது உண்மையிலே அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா? அவங்கள்ட்ட அந்த இராணுவம் அவங்க சொல்கிறத கேட்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இராணுவம், அதாவது ஈரானில் இந்த 47 ஆண்டுகளில் இராணுவ தலைமை, குடிமை தலைமை, சிவிலியன் லீடர்ஷிப் அப்படின்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி இருக்க நாடாளுமன்ற அவைத்தலைவரான முகமது பாகர் காலிபாஃப் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஈரான். அவர் முன்னாடி இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படைகளுடைய தலைவர். ஓகே, அதனால் நீங்கள் சீருடைய எடுத்துட்டிங்கன்னா குடிமை தலைவர் ஆகிடுவீங்க, இவ்வளவுதான். அதனால் இவங்க தனி அவங்க தனி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர்கள்கிட்ட தான் இன்றைக்கி வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது ஹார்ட்லைனர்ஸ் தான் அந்த அதிகாரத்தை கையில். ஆமாங்க, சீருடை தாங்கியவர்களிடத்தில் அதிகாரம் கைமாறி இருக்குது.
அவங்களுடைய அதிபர் பெஷஷ்கியான் அவரெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு குறியீடு தான், ஒரு சிம்பல் தான். அவரிடத்தில் அதிகாரம் இல்லை. இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அவரை அவங்க பலிகடாக்கிடுவாங்க. இல்லை, இந்த காலிபாஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை நிதி சொல்கிறாரு. இந்த இந்த அக்ரிமெண்ட்டில், இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறது, அப்போ அதை நாங்கள் கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லையன்றப்ப அந்த அளவுக்கு நெருக்கடியான அக்ரிமெண்ட்டாக அது. அதாவது ஈரானியர்கள் இந்த 60 நாளுக்கு இந்த ஒப்பந்தம் பண்ணாங்க. இந்த 60 நாளில் அமெரிக்கர்கள் அடுத்த நாளே அவங்க மேலே இருந்த அவங்க பொது சந்தையில் விற்பதற்கு, எண்ணெய் விற்பதற்கு இருந்த தடைகளை நீக்கிட்டாங்க, விலக்கு தந்தார்கள். அவங்க நிம்மதியாக மூச்சு விடுறதுக்கு அனுமதித்தார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து முடக்கப்பட்ட பணம், இவங்களுடைய பணத்தை அதை எப்படி விடுவிச்சு இவங்களுக்கு திருப்பி தர்றது அப்படின்றத பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்க இருந்துச்சு. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு இது நடந்து, இந்த ஒப்பந்தம் நடந்து. ஆனால் இதற்கு அடுத்த கட்டம் என்னென்னா 60 நாட்களுக்குள், அதாவது இன்னும் 30 நாளுக்குள்ள இவர்களுடைய அணு வேட்கை, இவர்களுடைய யுரேனியம் இருப்பு, இது தொடர்பெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். 2 பேரும் நினைச்சா இந்த 60 நாளை நீட்டிச்சுக்கலாம். ஈரானியர்கள் வரலாறு என்ன காட்டுதுன்னா, அவர்கள் வந்து உங்களை களைப்படைய செய்து, உங்களை தளர்வடைய செய்து, உங்களை சோர்வடைய செய்து, இழுத்து உங்களை மிக 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 குறைவாக, எவ்வளவு குறைவாக உங்களுக்கு தரலாமோ அவ்வளவு குறைவாக தருபவர்கள். ஒபாமாவோடவே 20 மாதங்கள் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள். அதற்கு முன்னாடி 2 வருஷம். ஆமாம். அதனால் 60 நாளில், இன்னும் இருக்கக்கூடிய 30 நாளில் ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அமெரிக்கர்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ, நிறைய அமெரிக்காவிலையும் நிறைய எதிர்ப்பு இருக்குது இந்த ஒப்பந்தத்திற்கு. அதனால் இவங்களுக்கு மட்டும் சிரமம் கிடையாது, எங்களுக்கு எதுவும் கிடைச்சா தான் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மீறாத இருப்போம் அப்படின்னா புரியுது. அமெரிக்கர்களுக்கும் வந்து அதிபர் ட்ரம்ப்னுடைய கைகளும் ஒரு அளவுக்கு மேலே கட்டப்பட்டிருக்குதான். அதனால் எனக்கு தெரிஞ்சு குட் ஃபெய்த் அப்படின்றது 2 தரப்புலையும் போதுமான அளவு இல்லைன்றது தான். ஒரு இதய சுத்தியோட 2 தரப்புலையும் ஒரு நம்பகத்தன்மை என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான். 2 பக்கமும் நம்பகத்தன்மை குறைவாக இருக்குன்றீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றீங்க. ஏன் இப்போ பாதிக்கப்பட்டது ஈரான் தானே? ஈரான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறது சரி தானே? கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி அவங்க தங்களை பலப்படுத்திக்கிறது தானே சரியாக இருக்க முடியும் அமெரிக்காவுக்கு. அதாவது 47 ஆண்டுகளாக நீங்கள் எப்படி தூங்குறீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது உங்கள் மேலே ஒரு தலையணையை வச்சு உங்கள் முகத்தை பொத்திக்கிட்டு தூங்குறீங்க. நிம்மதியாக மூச்சு விட முடியுமா? இந்த தலையணை நீங்களே வந்து இந்த சூழலை உருவாக்கியிருக்கீங்க. மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இந்த தலையணையை மேற்குலகம் உங்கள் மேலே வச்சுருக்கு. நீங்கள் சிரமப்பட்டு திணறிக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த தலையணையை உங்ககிட்டேருந்து எடுக்க போகிறாங்க. நீங்கள் தலைக்கு வச்சுக்கலாம் முதல் முறையாக, நிம்மதியாக எல்லாரும் மாதிரி மூச்சு விட்டு தூங்கலாம் மற்ற நாடுகள் மாதிரி. அப்படி வாழ்கிறது வந்து உங்களுக்கு தானே நல்லது. அந்த சூழலுக்கு தானே நீங்கள் வந்து சிலதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். அந்த இடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி போனீங்க. அது ரொம்ப சுகமாக இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை. திருப்பி நீங்கள் பழைய இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போது நீங்கள் துன்பத்தை நாடுபவர்களாக தெரிகிறதே தவிர பொதுவாக மனிதர்கள் இன்பத்தை நாடுவார்கள். இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த சண்டை திருப்பி ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க சார். அது எந்த அளவு உண்மை? இஸ்ரேல் இதில் பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த திருப்பி ஆரம்பித்த சண்டைக்கு? இல்லை, இஸ்ரேலை எல்லாத்துக்கும் குறை சொல்லலாம். இப்போ சமீபத்திய மோதல்களுக்கு அவங்களை குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர்களுக்கு இந்த போர் முடிவுக்கு வரணுன்ற எண்ணம் கிடையாது. அவர்களுக்கு அவங்களுடைய பரம எதிரிகளான ஈரானியர்கள் எவ்வளவு வலுவிழக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது. அதனால் அமெரிக்கர்கள் அவர்கள் தொடர்ந்து ஹிம்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. ஆனால் இந்த மோதலுக்கு காரணம், இந்த மோதலுடைய தொடக்கத்திற்கும் இதனுடைய உக்கிரத்திற்கும், ஏன்னா அமெரிக்க பதிலடி வந்து 4-5 முறை மடங்கு உக்கிரமாக முன்னாடி விட இருக்கு இப்போ. அதற்கெல்லாம் காரணம் ஈரானியர்கள் தான், வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியும். ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான அறிவிக்கிறார். நான் வந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தாக்குவேன், மக்கள் பயன்படுத்துகிற பிரிட்ஜு, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை நான் அதை தாக்கலை, கடைசியாக இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். இந்த முறை கண்டிப்பாக தாக்குவேன் அப்படின்னாரு. ஒரு பிரிட்ஜை கூட தாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேத்தி. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சரியா? இல்லை, அது சர்வதேச போர்க்குற்றங்கள் ஆகிடும் அப்படி அவர் பண்ணார்னா. அப்படி பண்ணக்கூடாது.
அதனால தான் இவ்வளவு நாள் அதை பண்ணாத இருக்கார் அவர். அதை வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்றார். அதாவது ஹிஸ் பார்க் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் இஸ் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடியை விட குலைக்கிறது வந்து இன்னும் உக்கிரமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் வெறுமனை அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கார். அவர் வந்து இன்னும் பண்ணலை. 1-2 அந்த மாதிரி கட்டுமானங்கள் மேலே தாக்குதல்கள் நடந்திருக்கும். அது திட்டமிட்டு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் திட்டமிட்டு அப்படி ஒரு தாக்குதல் நடக்குமானால் அது வந்து வார் கிரைம்ஸ், போர்க்குற்றமாயிடும், சர்வதேச போர்க்குற்றமாயிடும். அது ஒரு தீரா பழியை அமெரிக்கர்கள் மேலே கொண்டு வரும். புது பழி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அவர்கள் வந்து வியட்நாமில் பண்ணியிருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் ஒரு அவருடைய பரிதவிப்பை அது காட்டுது. அவரால் இவர்களை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியலன்றதில் அதை வந்து இந்த 4 மாதங்களில் பல முறை நம்ம அதை பார்த்துட்டோம். அவர் ஃபெப்ரவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இப்போ ஜூலை, இந்த 4.5 மாதங்களில் உங்களுக்கு அவர் பல முறை இந்த மாதிரி நிதானம் இழந்து நிலை தவறி பேசுவதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு. அதே மாதிரி கடந்த சில நாட்களாக ரஷ்யாவோட உதவி ஈரானுக்கு ரொம்ப கிடைக்கிது. ரஷ்யன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தராங்க, மிசைல்ஸ் தராங்க, ட்ரோன்ஸ் தராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது சார். யூரோப் கண்ட்ரிஸ் அதை வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது சரியா? அந்த குற்றச்சாட்டு சரியா? அதாவது ரஷ்யர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஈரான்லேருந்து அவங்க அந்த ஷாஹெத் ட்ரோன்ஸ், ஈரானியர்கள் இப்போ ரொம்ப பிரபலப்படுத்தி இருக்கிற அந்த ட்ரோன்ஸை அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, ரஷ்யர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரோன்களை எப்படி எதிர்கொள்ளணும், சந்திக்கணுன்றதில் யுக்ரைனியர்கள் இன்றைக்கி பெரிய விற்பனர்கள் ஆயிட்டாங்க. அதனால தான் வளைகுடா நாடுகளுக்கு அந்த அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் கற்றுத்தரோன்ட்டு ஜெலன்ஸ்கி போய் சொல்லிட்டு வந்தார். 2 பேருக்கும் ரஷ்ய தரப்பிலிருந்து வந்து நுண்ணறிவு தகவல்கள், அதாவது அமெரிக்க தளங்கள் அவங்களுடைய துணைக்கோள் அனுப்புகிற படங்கள், சேட்டலைட் பிக்சர்ஸை வச்சு எங்கே அமெரிக்க தளங்கள் இருக்குது வளைகுடா நாடுகளில், அதனுடைய துல்லிய படங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத அதிபர் ட்ரம்ப்பே சந்தேகப்பட்டார். சொன்னார், நாங்களும் அதை தான் பண்ணோம், யுக்ரைனுக்கு நாங்கள் அதை தான் பண்ணுறோம், ரஷ்யாவை பற்றிய படங்களெல்லாம் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம், அதை தான் அவங்க பண்ணுறாங்க, எனக்கு அது புரியுது அப்படின்லாம் சொன்னார். அந்த அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு 50 மாதங்களுக்கு மேலாக யுக்ரைனோடு சமர் செய்து கொண்டு இருக்கிறது. அதையே அதால் தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப துன்பப்பட்டு தான் அந்த போர் நடக்குது. ஒரு நாளைக்கு 100கணக்கில் அங்கே வீரர்கள் மடிந்து விடுகிறார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. அதனால் ஒரு அளவுக்கு மேலே இந்த உதவி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ட்ரம்ப் அறிவித்தது வந்து நான் வந்து திருப்பி நேவல் பிளாக்கேடை இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்லுது, நான் வந்து ஆயில் பிளாக்கேட் பண்ண போகிறேன். ஏன்னா இது புது டேமாக இருக்குது, ஆயில் பிளாக்கேடு. இன்னைக்கு இந்துவில் கூட எழுதுறாங்க, ஆயில் பிளாக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அது உலகத்துக்கு பெரிய லெவலில் பாதிப்பை தானே சார் ஏற்படுத்தும்? இல்லை, அதாவது முதல்ல ஆயில் பிளாக்கெட்னா என்ன அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு தான் புரியலை. அதாவது இந்த மதுரை பக்கத்துலலாம் அந்த கேட்டு கதவு மூடுன்னுவாங்க இல்லையா, கேட்டும் கதவும் ஒன்று தான், இந்த சால்ட் உப்பு அப்படி அந்த மாதிரி தான் ஈரானியர்கள் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது ஈரானியர்கள் அதை நீரிணையை மூடிடுறாங்க. யாருக்கு மூடுறாங்க? அவங்க கப்பல்கள் தவிர மற்ற எல்லா கப்பல்களுக்கும் மூடிடுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும். அமெரிக்கர்கள் ஈரானிய கப்பல்களுக்கும் அதை முடக்கிடுறாங்க. அப்போ கப்பல் போக்குவரத்தே இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை. 20% எண்ணெய் வரத்து என்பது நின்று விடுகிறது. அதுதான் ஆயில் பிளாக்கேட், அதுதான் எண்ணெய்க்கான தடை. உங்களுக்கு உலக சந்தையில் 20% எண்ணெய் வருவது என்பது குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விலைகள் ஏறும். ஏற்கனவே ஏறிடுச்சு. இந்த 10 நாள் தாக்குதல்கள்லேயே பழைய நிலைக்கு வேகமாக உயர்ந்துட்டுருக்கு. அதனால் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த முடக்கம் வந்து என்ன விளைவை ஏற்படுத்துமோ அதை ஆயில் பிளாக்கேட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவர் ஏற்கனவே அதை அனுபவிச்சிட்டார். அதனால தான் அவர் இந்த ஒப்பந்தத்துக்கே வந்தார். இப்போ திருப்பி அதே இடத்துக்கு அவரை தள்ளுறாங்க. அவர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு மூலையில் இருக்கார். அந்த மூலையிலிருந்து அவரால் வெளியே வர முடியல. அந்த இடத்துக்கு இவங்க வந்து தள்ளிட்டாங்க. இதில் என்ன ஒரே ஒரு கீற்று வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த பாகிஸ்தானிகளும் கத்தாரிகளும் துருக்கியர்களும் எகிப்தியர்களும் அவங்க மும்முரமாக பகீரத பிரயத்தனம் பண்ணி இவங்களை திருப்பி ஒரு இடத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. 2 பேருக்கும் வேறு வழி இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்னபோது இந்த ஓமானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஓமன் சைடை
வராங்க அப்படின்றாங்க. குறிப்பாக அவங்க அதை தான் ஃபஸ்ட் பேசும்போதே சொன்னோம், குறிப்பாக அதை தான் குறி வைக்கிறான்றாங்க. இப்போ இது ஓமன், இது ரெண்டுத்துக்கும் பொதுவான இடம். ஓமன் இதை எப்படி பார்க்குறாங்க? ஓமன் என்ன மாதிரி ஈரான்கிட்ட பேசுகிறாங்க? ஏன்னா ஓமனுக்கும் ஈரானுமே, ஏன்னா ஓமனும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா இதை நிறுத்துறதுக்கு? ஒமானிகள் வந்து 2 பேருக்கும் வேண்டியவர்கள். இவ்வளவு நாள் இந்த சமீப போர், அந்த ஜெனீவாவுக்கு அப்புறம் அந்த போர் திடீர்னு அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றுடுச்சு. அவர் வந்து போரை தொடங்கிட்டார். இஸ்ரேலிய February 28 இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்குச்சு. அப்போ ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் நிறைய வருத்தப்பட்டார். நல்ல எல்லாம் கூடி வந்துட்டு இருந்துச்சு, இப்படி கெட்டு போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார். இப்போ திருப்பி நேற்றோ முந்தா நாள் அவர் எழுதின ஒரு கட்டுரையில், லெமாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு மிகப்பெரிய நாளிதழ், அந்த நாளிதழுக்கு அவர் எழுதியிருக்க கட்டுரையில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். இந்த போர்னால ஒரு பயனும் விளையலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்க 2 பேருக்கும் நெருக்கமாக இருக்காங்க. அது ஒரு சின்ன நாடு இருந்தாலும் அவர்கள் ஈரானுடைய அண்டை நாடு ஒன்று. அமெரிக்காவுக்கு முன்னாடி ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் வருவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள், ஈரானோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் கூட போருக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பாகிஸ்தானிகள் வந்தாங்க. அவங்க வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி, இடைக்கால ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கர்களோட எங்கள் பாதையை நீங்கள் பயன்படுத்துங்கன்ட்டு ஒரு பேச்சு வழி ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். அதனால தான் அந்த பாதை திறக்குது, அது வழியாக கப்பல்கள் போகுது. அதனால் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டு ஹண்ட் வித் த ஹவுண்ட்ஸ் அண்ட் ரன் வித் த ஹேர்ஸ்ன்ட்டு. முயல்களோடு ஓடுவதும் வேட்டை நாய்களோடு அதே நேரத்தில் அவர்களை துரத்துவதும் ரெண்டும் பண்ணுற மாதிரி இருக்கு ஒமானிகள். அவங்க யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு சரியாக தெரிய மாட்டேனுது. அவங்களும் கட்டணம் வசூலிப்பேன்ட்டு ஒரு தடவை சொன்னாங்க. சொல்லும்பொழுது அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அவங்களை எதிர்த்து ஒரு பெரிய பதிவு போட்டார், ரொம்ப கடுமையான பதிவு போட்டார். அதனால் ஒமானிகள் எங்கே இருக்காங்கிறது எனக்கு சரியாக புரியல. அவர்கள் விசனத்தில் இருக்கிறார்கள், வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதிபர் ட்ரம்ப் மீது அவர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள்னு தெரியுது. அதை வந்து அவர்கள் மிகச்சிறிய நாடு, அதனால் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, அவங்க 6 வளைகுடா நாடுகளில் ஒரு நாடு. அவங்க மற்ற 5 நாடுகளும் மிக நெருக்கமாக அணுக்கமாக அமெரிக்காவோடு இருக்குது. இவங்க தனியாக இருக்க முடியாது, இவங்களும் இருக்கணும் கூட. அதே மாதிரி ஈரானோட ரிட்டாலியேஷன் தாக்குதலில் வந்து இந்த முறை லெபனானில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அமெரிக்காவோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தெல்லாம் அட்டாக் பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இவங்களோட ஸ்டோரேஜ் யூனிட் ரொம்ப தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா லெபனானில் இஸ்ரேல்ஸும் இருக்காங்க. ஏன் லெபனானை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக் வந்து லெபனானில் தான் ஈரான் பண்ணாங்க. பல இடங்களில் பண்ணுறாங்க, லெபனான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. லெபனானில் வந்து லெபனானுடைய தெற்கு பகுதியில் உங்களுக்கு இஸ்ரேலிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தெற்கு பகுதியில் தான் ஹெஸ்பொல்லா, பார்ட்டி ஆஃப் காட், கடவுளின் கட்சி என்று சொல்லக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழு 80லிருந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆளுகை கீழே இருக்கிறது அது. அங்கே வந்து லெபனிய அரசுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அந்த இடத்துல. அவங்கள வந்து இந்த போரெல்லாம் பயன்படுத்தி அவங்க ஒரு மிகப்பெரிய எதிரிகள் இஸ்ரேலுக்கு. ஹமாஸ் எப்படி ஒரு பெரிய எதிரியோ பாலஸ்டைனில், லெபனானில் இவர்கள் மிகப்பெரிய எதிரிகள். ஹமாஸ், இவங்க ஹூத்தீஸ் யெமனில், இவங்க 3 பேரும் நம்ம ஈரானுக்கு கட்டுப்பட்டவர்கள், ஈரானுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க, அங்கேருந்து உதவிகள் வாங்குவாங்க, அந்த மாதிரியான ஆட்கள். அதனால் அவங்க துணைக்கு போகணுன்ட்டு ஈரான் நினைக்குது. உங்களை நம்பி இருக்கவங்களை நீங்கள் இப்போ காப்பாற்றலைன்னா உங்களை நம்பி யார் பின்னாடி வருவா? அதனால தான் அது அப்படி பண்ணுது. அதனால தான் இஸ்ரேலியர்கள் அங்கே போர் நிறுத்துறதுக்கு தயங்குறாங்க. அதிபர் ட்ரம்ப் வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட்டு வெளிப்படையாக பேசின பிறகு, துணை அதிபர் வான்ஸ் பேசின பிறகு, அதெல்லாம் நடந்த பிறகு தான் இப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. 2-3 நாள் முன்னாடி நெத்தன்யாகுவோட ஃபோனில் பேசும்பொழுது, நீங்கள் அங்கேருந்து உங்கள் படைகளை அப்புறப்படுத்திடணுன்ட்டு ட்ரம்ப் சொன்னதாக ஒரு தகவல். ட்ரம்ப் வந்து இப்போ சொல்லும்போது அமெரிக்கர்களை சிலர் ஈரானால் பிடிச்சு வைக்கப்பட்ட அமெரிக்காவில் விடுவிச்சிருக்காங்க. அது ஒரு குட் ஃபெய்த்துன்ற மாதிரி தான் பேசியிருந்தார். திருப்பி இந்த நெகோசியேஷன் திருப்பி டேபிளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால? இல்லை, இப்போ 2 பேருக்குமே வேறு வழி இல்லை. அதாவது அமெரிக்கர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நவம்பரில் காங்கிரஸ்க்கான இடைத்தேர்தல் வருது, அங்கே வெல்லணும், குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் வெல்லணும். இந்த போர் தொடர்ந்து நடக்குமானால் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு, எண்ணெய் விலை உயரும்,
எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, அதனால் மற்ற விலைவாசி எல்லாம் உயரும். அதனால் அந்த அந்த கட்டாயம் அவருக்கு இருக்குது. அப்புறம் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு பெரும் செலவாகுது. அந்த செலவை காங்கிரஸ் ஒத்துக்கணும். காங்கிரஸோட அனுமதி இல்லாமலே இந்த போர் அவர் நடத்துகிறார். அதனால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவருக்கு இருக்குது. இந்த போருக்கு பெரிய ஆதரவு அமெரிக்காவில் இல்லை, தொடக்கத்தில் இல்லை, இப்போவும் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து இருக்கு. அவங்க மக்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைகள் எல்லாம் வேலை இல்லை. சுற்றி அவங்களுடைய நட்பு நாடுகள்னு எதுவும் பெருசாக கிடையாது. ஒரு 2-3 நாடுகள் இருக்காங்க. 47 ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு இன்னலை அந்த மக்கள் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து விட்டுட்டு இயல்பு வாழ்க்கைக்கு போகணுன்ற எண்ணம் அங்கே இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் இருக்குது. ஒரு அளவு தான் அதை தாங்குவாங்க. நீங்கள் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து பொங்கி எழுந்துருவான். அந்த எல்லைக்கு போயிட வேண்டான்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கும் இருக்குது. அதனால் இது ரெண்டும் அவர்களை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரும் என்பது என்னுடைய எண்ணம். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு ஒரு சுமூகமாக இந்த 60 நாளுக்குள்ளே முடியும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அது முடியுமா, இல்லை இவங்க தொடர்ந்து இதை எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, 60 நாளுக்குள்ளே முடியும்னு நான் நினைக்கல. இன்னும் எஞ்சி 30 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் முடியாது. ஈரானியர்கள் அமெரிக்கர்களை களைப்படைய செய்து விடுவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதில் அவர்கள் விற்பனர்கள். அதனால் இது எவ்வளவு நாளில் முடியும்னு தெரியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். யாருக்குன்னா பாகிஸ்தானிகளுக்கு முதலில், அவர்களுக்கு துணை நிற்கும் கத்தாரிகளுக்கு, மற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய சவால். இவங்க 2 பேரையும் இணைச்சி கொண்டு வந்து ஒரு புள்ளியில் இவங்களை சந்திக்க வைக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் எப்போவுமே பேச்சுவார்த்தை பண்ணுறவங்க, மத்தியஸ்தம் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, ஒரு காளை அடக்கிற மாதிரி ஒரு வீர விளையாட்டு தான். அதில் பெரிய பொறுமை வேணும், நம்பகத்தன்மை 2 தரப்புலேருந்து வரணும். அதுக்கப்புறம் இதய சுத்தியோடு அதை பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதி, ஏன் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைக்குரியதாக இருக்குது அமெரிக்கா ஈரானுக்கான போல்னு ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.